இதம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ர தனம் மேரு துல்யம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். ஆத்ம ஞான உபதேச விதி. அதுல முதல் பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஆத்மலாபா பரலாபாவா அப்படின்றது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறத தவிர ஒரு உயர்ந்த லாபம் இல்லை அப்படின்னு பிரதிஜை பண்ணார். அந்த காரணத்தினால அதை காரணமா வச்சுட்டு என்ன பிரதிஜை, ஆத்ம ஞான உபதேச விதியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஆச்சாரியர் ஆரம்பிச்சார். இப்ப ஆத்மான்னு என்ன, அதுக்காக ஆத்மாதி அப்படின்னு கேள்வி. ஆத்மானா யாரு, அதுதான் முதல் கேள்வி. தேகஸ்தாவது ஆத்மான பவதி, அங்கே ஆரம்பிச்சோம். இப்ப தேகாத்ம நிராகரணம் இது வரைக்கும் ஆயிருக்கு. தேகம்ன்றது இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் நம்ம எது சொல்றோமோ ஸ்தூல சரீரம், அது ஆத்மா இல்லை. இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஏன் ஆத்மா இல்லை? ரூபாதிமத்வேன உபலபியமானத்வா. அந்த தேகத்துக்கு ரூபாதிகளுக்கு ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்வர்த்தம் இவர்கள் இருக்கிறதாலும் அது போல இது ஒரு காரணம் சொன்னார், கடாதிபத்துன்னு. இரண்டாவது காரணம் சுவாப மரணாதி தர்ஷனார், தூக்கம் மரணம் இவைகள் இருக்கிறதுனால அப்படின்ட்டு சொன்னார். இது இந்த ரெண்டு காரணத்தினால தேகம் ஆத்மா இல்லை அப்படின்னு ஆச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ இது சொல்லும் போது இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, திரஷ்டு திருஷ்ய அந்ய இது பிரசித்தோ லோகே. இதுதான் ஆச்சு. இந்த திருஷ்யமானது, திருஷ்யம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பொருள், திரஷ்டா பார்க்கிறவர், இது ரெண்டும் வெவ்வேறு. இந்த தேகாதிகள்ல ரூபாதிக்கேன உபலபியமானத்வாத அப்படின்னு இருக்கிறதுனால இது திருஷ்யமாக இருக்கு. ஆனால் ஆத்மாவோ திரஷ்டா, அதனால இது வேற இது வேற அப்படின்னு ஆச்சு. யதா கடாதய அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்னு சொல்லிட்டு வந்தார். எதுக்கு இவைகள் இல்லைன்றது சுவாப மரணாதி. இதே யுக்தி தான் வெளியும் சொல்றாரு. இப்ப அடுத்தது இந்திரியம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்றது. சச்சுரகை ஆத்மான பவதி ரூபகிரகண சாதனத்வா பிரதீபவது. இப்போ அதே அன்மை வித்திரேகம் தான். என்ன சொல்ற, சச்சுரபி ஆத்மான பவதி, கண்ணு ஆத்மா இல்லை. ஏன்? ரூபகிரகண சாதனத்வா. நம்ம ஒரு ரூபத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு சாதனமா கண்ணு இருக்கு. யாருக்கு சாதனம்? ஆத்மாவுக்கு சாதனமா இருக்கு. நம்ம ரூபத்தை பார்க்கறதுக்கு, இங்க நம்ம சொல்றது ஆத்மாவை. யாரு? திரஷ்டாவோ. திரஷ்டா திருஷ்யத்தை பார்க்கறதுக்கு சாதனமாக இந்திரியம் இருக்கு. இந்திரியமும் திருஷ்யம் தான். ஏன் இந்திரியம் திருஷ்யம்? அது திரஷ்டா இல்லை. எனக்கு கண்ணு தெரியறது, கண்ணு தெரியல அப்படின்னா அந்த கண்ணு தெரியறது தெரியாததையும் நம்ம பார்க்கிறோம். ஆத்மா சாட்சியா இருந்து அதையும் பார்க்கறதுனால அது சாதனமா இருக்கிறதுனால சாதனத்வா அது பிரதீபவது. எப்படி ஒரு தீபமானது நமக்கு ஒரு பொருளை பார்க்கறதுக்கு சாதனமா இருக்கோ, அனுகூலம் பண்றதோ, அது போல கண்ணும் பொருளை பார்க்கறதுக்கு அனுகூலமா இருக்கு. எப்படி தீபம் ஆத்மா இல்லையோ அது போல கண்ணும் ஆத்மா இல்லை. பார்க்கிறவன் தான் ஆத்மா. இதான் முதல்ல சொன்னார். ஆத்மலாபா தரலாபாபான்ற இடத்துல திரஷ்டு திருஷ்ய அந்ய இது பிரசித்தோ லோகே. அந்த பிரசித்தி வச்சுட்டுதான் இந்த இந்த விவேசனம் போறது இந்த கிரந்தத்துல. சச்சுரபி ஆத்மான பவதி ரூபகிரகண சாதனத்வா பிரதீபவது. இதாச்சா யதா இது சொல்ற. பிரதீபேன கரணேன. இந்த பிரதீபம்ன்றது கரணம். கரணம் எப்பவுமே கர்த்தாவோட வேற. இப்போ ஒரு குலாலன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கர்த்தார். அவன் தண்டன் சக்கரம் இவங்களை வச்சு நான் கடம்னு ஒரு காரியத்தை உண்டு பண்றான். அப்ப இது கரணம் இருக்கு. கர்த்தா வேற, கரணம் வேற, கர்மா வேற. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம் விவிதாச்ச பிரதக் சேட்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னு கீதையில சொல்றார். அப்ப கர்த்தா வேற, கரணம் வேற. கர்த்தா வேற, மற்றதெல்லாம் வேற, மற்ற காரகங்கள் வேற. இவைகளோ காரணமா போயிடுது. அப்ப இது கர்த்தாவாகிய ஆத்மாவா இருக்க முடியாது. இது ஆத்மா கர்த்தா அபோக்தாவாச்சு அப்படின்றது அடுத்தது. அது அடுத்த படலத்துல அந்த விசாரணை. இப்போதைக்கு ஆத்மா
ரூபாதிகளை கிரகிக்கிறதுக்கு இது சாதனமா இருக்கு. அதனால ததா சக்ஷுராதிகரணேன ரூபம் உபலப்யதே யதா பிரதீபேன கரணேன ரூபம் உபலப்யதே ததா சக்ஷுராதிகரணேன ரூபம் உபலப்யதே. இதாச்சா ஏவமேவ இதராண்யபி கரணானி. இதே போலதான் மற்ற கரணங்களும். சரி, இப்போ இந்திரியங்கள் ஆத்மா இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இது எதுக்காக சொல்லணும்? தேகம் ஒரு காரியத்தை பண்ணும்போது நான் செய்வேன்னு அந்த அத்தியாசத்தை பண்றோம். அத்தியாசம்ன்றது அதுல இல்லாததான தன்மையை அதில் ஏற்றி வைக்கிறதுக்கு அத்தியாசம்னு பேரு. இந்த நான் எனக்கூடியது ஆத்மாவுக்கு சேர்ந்தது. அந்த கர்த்தா புக்த அது தேகத்துல ஏற்றி வைக்கிறோம். தேகத்துல இருக்கக்கூடியதான அந்த செயலை நான் பண்ணேன்னு நம்ம பேர பரஸ்பர அத்தியாசம் பண்ணிக்கிறோம். ஆத்ம தர்மத்தை இந்த அனாத்மாவாகிய தேகத்திலையும் அனாத்மாவைய தேக தர்மத்தை ஆத்மாவிலையும் பரஸ்பரம் அத்தியாசம் பண்றதுனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சரீரத்துக்கு வரக்கூடியதான தர்மங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்படி இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன் அப்படின்னு தேக தர்மங்கள்ல ஆத்மாவில அத்தியாசம் பண்றதும், ஆத்மாவில இருக்கக்கூடியதான தான் என்பதை தேகத்துல அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அப்பா நீ அந்த மாதிரி அத்தியாசம் பண்றது தப்பு, இது ஆத்மா இல்லை அப்படின்னு முதல்ல அனாத்மா என்ன ஆத்மா என்னன்னு பிரிச்சு கொடுக்கணும். அதே போல கண்ணு பார்க்கும்போது நான் பார்த்தேன், காது கேட்கும் போது நான் கேட்டேன்னு கேட்கறதுனால இந்திரியங்கள் ஆத்மா இல்லைன்னு சொல்லணும். அதுவும் சொல்லியாச்சு. அப்புறம் மனசு செய்யக்கூடியதெல்லாம் மனசுக்கு சுகம் வரலாம், துக்கம் வரலாம். எனக்கே சுகம் வந்தது துக்கம் வந்தது நம்ம நினைக்கிறது, அதனாலதான் சம்சாரத்துல பந்தம் வந்து, அதனால அது இல்லைன்னு சொல்லணும்ன்றதுக்காக அடுத்த படி மனோபி ஆத்மான பகுதி. சரி, மனசு ஆத்மா இல்லை. ஏன்? திருஷ்யத்வா கரணத்வா சப்ரதி பகுது. இப்ப முதல்ல தேகம் ஆத்மா இல்லைன்னு சொன்னதுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னார்? ரூபாதிபது உபலபியமானத்வா சுவாபமரணாதி தர்ஷனாத்னு 2 காரணம் சொன்னார். இதுக்கு இந்திரியங்கள் ஆத்மா இல்லைன்னு சொல்றதுக்கு அதுவும் கரணமாக இருக்கிறதுனாலையும் ரூப கிரகண சாதனத்வாதுன்னு சொன்னார். பிரதீபவத்து. இங்க என்ன காரணம் சொல்ற? திருஷ்யத்வாத் கரணத்வாச்ச பிரதீபவத்து. திரும்ப சொல்ற. இது நேரடியா மூலத்தில் சொன்ன ஹேதுவை திருப்பி கொண்டு வர்ற. திருஷ்யத்வாத் கரணத்வாச்ச சகாரம் பண்றதுன்னா 2 ஹேது. திருஷ்யத்வாத் கரணத்வாச்ச பிரதீபவத்து. மனசு நம்மளால அனுபவிக்கப்படுகிறது. மனசுல என் மனசு இப்படி இருக்க, எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், இப்பதான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு மனசுல என்ன எண்ணங்கள் ஏற்படுறதுன்றது நம்ம அனுபவிக்கிறோம். அது மனசு திருஷ்யம், திரஷ்டா கிடையாது. மனசு திருஷ்யமாக இருக்கிறதுனாலையும் மனசு கரணமா இருக்கு. மனசு வச்சுதான் மற்ற பொருள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அதனால திருஷ்யத்வாது கரணத்வாச்ச பிரதீபவது. ஆத்மா திருஷ்யம் இல்லை, ஆத்மா திரஷ்டா. ஆத்மா கரணம் இல்லை, ஆத்மா கர்த்தா. ஒன்னு சொல்லுவா, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இவர் எப்படி விவேச்சனம் பண்ணி கொடுக்கிறாருன்றது அங்கங்க சொல்லக்கூடிய ஹேத்துக்கள், காரணங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காரணம் மனசு திருஷ்யமாக இருக்கிறதுனால ஆத்மா இல்லை அப்படின்னா அப்ப ஆத்மா என்னவாகும்? திருஷ்யம் இல்லைன்னு ஆகும். மனசு காரணம்னா ஆத்மா காரணம் இல்லைன்னு ஆகும். அப்ப ஆத்மா என்னவாகுது? கர்த்தான்னு வரும். அப்போ அது வரைக்கும் நம்ம புத்தி கொண்டு போய் புரிஞ்சுக்கணும். இது ஆத்மா இக்காரணத்தினால் இது ஆத்மா இல்லைன்னு சொன்னா அப்போ அந்த பொருள் ஆத்மா இல்லைன்னு ஆச்சு. ஒண்ணு ஆத்மாவா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற தர்மமும் நமக்கு தெரிய வருது. அதனால 2 காரியம் பண்ணிட்டு போறாரு ஆச்சரியர் ஒரே இடத்துல. சரி, மனோபி ஆத்மானவது திருஷ்யத்வா கரணத்வாச்ச பிரதீபவது. அடுத்தது புத்தி ஆத்மானபவதி. புத்தி ஆத்மா இல்லை. நான் தீர்மானமா சொல்றேன், நான் நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அங்கேயும் அத்தியாசம். ஏன் ஆச்சாரியர் பிரிச்சு காமிக்கிறாருன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு அத்தியாசம் இருக்கோ அந்த அத்தியாசத்துக்கு இருக்கணும். அதெல்லாம் ஆத்மானாத்ம விவேகம் வேணும். அது பிரிச்சு காமிக்கணும்ன்றதுக்காக இது சொல்லியாச்சு. சரி, புத்தி ஆத்மானபதி திருஷ்யத்வா, அதே போன சொன்னதேதான். கரணத்வாச்ச பிரதீபவதேவ, அதே போலதான் அப்படின்ட்டு. இப்ப அடுத்தது பிராணோபி ஆத்மானபதி. பிராணனும் ஆத்மா இல்லை. ஏன்னா பிராணனே நானே பிராணன் நினைச்சுருக்கோம். ஒரு மனுஷனுடைய பிராணன் சரீரத்தை விட்டு போயிட்டா அவரே போயிட்டாருன்னு சொல்றோம். இந்த அத்தியாசம் தான் திருடமா இருக்கு. பிராணோபி ஆத்மானபதி சுஷுப்தே சைதன்யாபாவாத் பிராணஸ்ய இதரஸ்மின் காலே விருத்த சுவாமினோரகு சங்கீர்ணையோ ந நியாயதே கஸ்யேதம் சைதன்யம் இது. இவர்களுக்கு வேற எழுத்து சொல்லணும். ஏன்னா மனசு இந்திரியங்கள் இவைகள்லாம் ஞான சாதனங்கள், கரணம். பிராணன் ஞான கரணம் கிடையாது.
அந்த சேஷ்டைகள், சரீர ரட்சணம் இவைகளுக்கு காரணம். அதனால இது சொல்லும் பொழுது வேற ஹேத்து சொல்லணும். அது என்ன ஹேத்து? பிராணோபி ஆத்மான பகுதி சுஷுப்தே சைத்தன்யாவா, தூக்கத்துல சைத்தன்யம் இல்லை. சரி, தூக்கத்துல சைத்தன்யம் இல்லைன்றதுனால பிராணன் எப்படி ஆத்மாவா இல்லை? ஆத்மான்றது எப்பவுமே சேதன சொல்லு. பிராணன் வேலை செஞ்ச பிராணன் ஆத்மாவாக இருக்குமே, ஆனால் பிராணன் வேலை செய்யும் பொழுது சைத்தன்யம் இருக்கணும். தூக்கத்துல பிராணன் வேலை செய்யறது, பிராணன் வேலை செய்யலன்னா இல்லவே இல்லை, போயாச்சு மரணம். தூக்கத்துல பிராணன் வேலை செய்யறது, ஆனால் சைத்தன்யமும் இல்லை. அதனால பிராணன் ஆத்மா இல்லை. தூக்கத்துல ஆத்மா சைத்தன்யம் இல்லைன்னா ஆத்மாவே இல்லைன்னு ஆயிடுமே. இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிஜ ஆத்மாக்கு என்ன கதின்னு கேட்கணும். மேல வருது, பிராணன் ஆத்மா இல்லை. ஏன்? ஆத்மான சைத்தன்யம் பார், பிராணன்ல சைத்தன்யத்துவம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்ச? ஜாகிரத சொப்னத்துல இருக்கலாம், தூக்கத்துல பிராணன் இருக்கு, அந்த சைத்தனம் இல்ல, சேத்தனத்தன்மை இல்ல, அதனால பிராணன் ஆத்மா இல்ல. சுஷுப்தே சைத்தன்யாபாவ பிராணஸ்ய இதரஸ்மின் காலே, மற்ற சமயத்துல விருத்திய சுவாமினோரிவ சங்கீர்ணையோ ந ஞாயதே கஸ்யேதம் சைதன்யம் இது. இதரஸ்மின் காலே, மற்ற சமயத்துல, தூக்கத்தை தவிர மற்ற சமயம்ன்றது ஜாகிரத் சொப்னம். அந்த சமயத்துல விருத்திய சுவாமினோரிவ சங்கீர்ணையோ, ஆத்மாவும் பிராணமும் கலந்து போயிருக்கு. எப்படி? ஒரு சுவாமியும் விருத்தியனும், ஒரு ஆளுக்கு அவனோட வேலைக்காரர் 2 பேரும் வராது. அவ 2 பேர்ல யார் என்ன காரியம் பண்றான்னு தெரியலையா? அது போல சங்கீர்ணையோ ந நியாயதே கசியதும் சைத்தன்யம் இது. முழிச்சுட்டு இருக்கும் போது நான் பேசுறேன், எதனால பேசுறேன்னா பிராணனால பேசுறேன்னு நம்ம நினைக்கலாம், பிராணனால யோசிக்கிறேன். ஏன்னா உடம்புல பலம் கம்மியா இருக்கும்பொழுது, இன்னைக்கு டயர்டா இருக்கேன், எனக்கு என்னால பேச முடியாது, இன்னைக்கு டயர்டா இருக்கேன், இந்த காரியம் பண்ண மாட்டேன். பிராண சக்தி கம்மியா இருக்கும்போது நம்ம மனோசக்தியும் கம்மியா இருக்கிறதா வச்சிருந்து சேதனத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னால இன்னைக்கு உடம்பு முடியல, நான் தூங்குறேன் அப்படின்னு பண்றோம். அதனால இது பிராணனுடைய தர்மம்னு நம்ம நினைக்கலாம். யோசிக்கிறது இல்லை, ஆனா யோசிச்சு பார்த்தேன், இது பிராணனுடைய தர்மம்னு ஏமாந்து போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. தூக்கம்னு வரும்பொழுது பிராணன் மூச்சு காத்து போயிட்டு இருக்கு, ஆனா சேத்தனத்துவம் கொஞ்சமும் இல்லை. அதனால இந்த சேத்தனத்துவம் பிராண தர்மம் இல்லை. விருத்திய சுவாமினோ அறிவ சங்கீர்ணையோ நியாயதே கசியதம் சைத்தன்யம் இது. சுஷுப்தே புனக, தூக்கத்திலேயோ என்றால் விஞ்ஞான ரகிதா பிராண உபலபியதே, கொஞ்சம் கூட ஞானமே இல்லாததான ஜடமான பிராணன் வெறுமனை மேல கீழே போயிட்டு வந்துருக்கு தெரியுது. கரணோபரமாது விஞ்ஞானாபாவ பிராணசிய இது. நம்ம நாளைக்கு என்ன பதில், சித்தாந்தி என்ன பதில் சொல்ல போறாரோ அதை மனசுல வச்சுன்னு பூர்வபட்சி கேட்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறா, பிராணன் வேலை செய்யறது, நீங்களும் அப்படித்தானே சொல்றேன், தூக்கத்துல ஆத்மா இருக்கு, ஆனா பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் இல்லை. காரணம் இல்லாததுனால உங்களுக்கு என்ன தோன்றது? இந்த சைத்தன்யம் இல்லை அப்படின்னு தோன்றது. சைத்தன்யம் மட்டுமா இருக்கு, ஆனா சைத்தன்யத்துக்கு விஷயத்தை கொண்டு கொடுக்கக்கூடியதான காரணங்கள் இல்லை. அதனால அது அலுப்த சக்தி அப்படின்லாம் சொல்றீங்களே, அதை நான் பிராணனுக்கு சொல்லிப்பேன். பிராணனுக்கு சைத்தன்யம் இருக்கு, ஆனா என்ன பண்றது, பாவம் கண்ணுக்காக மூக்கெல்லாம் தூங்கி போயிட்டு, அதனால பிராணனுக்கு சைத்தன்யம் இருந்தாலும் வேலை செய்யல, சைத்தன்யம் காணப்படலன்னு சொல்லலாமே. கரணோபரமாத்து விஞ்ஞானாபாவ பிராணஸ்ய இது சேத் என்ன யோசிப்பாரு, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற. சுவாமினி வியாபிரியமானே கரணோபரமாபாவா ராஜபுருஷவது. இப்போ கரணங்கள் யாருக்கு சொந்தம்? இங்க இந்த சரீரத்துல, சரீரம் யாருக்கா இருக்கு? ஆத்மாக்கா இருக்கு, அவர் தான் சுவாமி. இந்த சுவாமி வேலை செய்யும் பொழுது கரணங்கள் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ராஜா வேலை செய்யும் போது இவெல்லாம் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. சுவாமினி வியாபிரியமானே பிராணன் எஜமானனாக இருக்குமே ஆனால், பிராணன் தலைவனா இருக்குமே ஆனால், பிராணன் வேலை செய்யும் போது கண்ணுக்காக மூக்கெல்லாம் தூங்கிடுதுன்னு சொல்லவே முடியாது. சுவாமினி வியாபிரியமானே கரணோபரமாபாவாது இது ராஜபுருஷவது. அவன் அந்த காவல்காரன் வாசல்ல முழிச்சு நிக்கிறான். எதுக்கு? செக்யூரிட்டி நின்று இருக்கான். உள்ள தலைவர் தூங்கிட்டு இருக்காரு, யாரும் ஆபத்து வரக்கூடாதுன்னு. இவன் தூங்கிட்டு இருக்கா, அவர் உள்ள முழிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்போ பிராணன் கரணங்கள்லாம் உபரம் ஆயிடுதுன்னா அதுல இருந்து என்ன தெரியாது? ஆத்மாவும் தூங்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கணும்.
ஆத்மா வந்து அவஸ்தாத்திரைய விலட்சணமாச்சு, அது தூக்கம் இல்லையே, அந்த கேள்வியெல்லாம் இருக்கு. அது அடுத்த படலத்திலயும் 2-3 படலத்துல அதை பத்தி பேச போறோம். இப்ப சாதாரணமா முதல்ல ஆசிரியர் எப்படி ஆரம்பிச்சாருன்றது மறந்துக்கூடாது. திருஷ்டியோ அந்நிய இது பிரசித்தோ லோகே, லோகத்துல எப்படி பிரசித்தியோ அதை வச்சு விவேச்சனம் பண்றது. அதுக்கப்புறம் மேல போகும்போது ஸ்ருதிக்கு சொன்ன யுக்தி சொல்லப்படுறாரு. இப்போதைக்கு வந்து இது இந்த மாதிரி பார்த்துக்கணும். பிராணசி இது சேத்தன்ன சுவாமினி வியாக்கிரியமானே கரணோபரமா பாபாவது ராஜபுருஷவது அதையேவ நான் பிராணசிய ஏதானி கரணானி. அதனாலதான் இவங்கெல்லாம் பிராணனுக்கு சொந்தம் கிடையாது. ஏன் சுவாபேன உபரத்தர, யார் உள்ள போய் நல்லா தூங்கிட்டு இருக்காரோ, அந்த ஜீவாத்மா இருக்காரு தூங்கிட்டு இருக்காரோ, ஏன்னா யாரை கேட்டா நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணா நான் தூங்கிட்டு யார் சொல்ற? ஜீவன் சொல்றான், பிராணன் சொல்லல. அதனால யாரு தூங்குறாரோ எஸ் சுவாபேன உபரத்தர தஸ்யே தானி கரணானி, இந்த கரணங்கள்லாம் அவருக்கு சேர்ந்தது. எதாசோ பகிர் நிர்கம்ய கரணானி அதிஷ்டிதானி அதிதிஷ்டதி ததா எதா அசோ, எப்பொழுது அவர் பகிர் நிர்கம்ய வெளியில கிளம்பி வந்து, இங்கிருந்து ஹிருதயத்திலிருந்து வெளியில கிளம்பி வந்து கரணானி அதிதிஷ்டதி, கரணங்களை வந்து கேட்கிறார், அவர் வந்து அவைகளை கட்டுப்படுத்துறார். அது படி ததா அப்பொழுது சர்வாணி கரணானி எல்லா கரணங்களும் ஸ்வவிஷயேஷு வர்த்தந்தே, இந்த ஜீவாத்மாவானவர் சரீரத்திலிருந்து முழிச்சுட்டு அந்த ஹிருதயத்திலிருந்து முழிச்சுட்டு வெளியில வந்து கரணங்கள்லாம் பிடிச்சு வச்சுட்டு வேலை செய்யும் போது அப்ப அந்தந்த கரணம் தன் தன் வேலையை பண்றது. எதா ஜாகிரத் ஸ்திதி நிமித்தம் கர்ம உத்பூதம் போகுது. இந்த ஜாகிரத் முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்ப நம்ம ஜாகிரத் நிலைமையில இருக்கும். எதுக்காக இருக்கும்? இந்த சுகம், இந்த துக்கம், இந்த விஷயத்தை காது வேணும், இதை நான் பார்க்கணும், இது பண்ணக்கூடாது, இது எழுந்து நடந்து போகணும், இந்த வலி அனுபவிக்கணும், இவைகள்லாம் வந்து நம்ம கர்மானால வந்துருக்கு. இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஜாகிரத் ஸ்திதி நிமித்தம் கர்ம உத்பூதம், அந்த கர்ம உத்பூதம் கிளம்பி வந்திருக்கோ பவதி ததா அப்பொழுது சுவாபாது உப்பரதோ பவதி, தூக்கத்துல இருந்து வெளியில வரா. தட்சையே அந்த கர்மா வந்து க்ஷயமாயிடுச்சுனா, முடிச்சு போச்சுன்னா சர்வாணி கரணானி கிரகித்வா, எல்லா கரணங்களையும் எழுதுங்க. புத்தி உபாதி சம்பர்க்க ஜனித விஞ்ஞானேன ஸ்வப்னம் சுஷுப்தம் வா கச்சதி, இந்த புத்தி எனக்கூடியதான உபாதியோட சேர்ந்து அந்த சம்பர்க்கம்னா சேருது. புத்தி உபாதி எல்லா கரணங்களையும் எடுத்துங்க, புத்தியும் எடுத்துட்டு புத்தி உபாதி சம்பர்க்க ஜனித அதுல இருந்து ஏற்பட்ட விஞ்ஞானேன, அதுல இருந்து ஏற்பட்டதுனால சொப்னம். இப்போ அந்த புத்தினா அந்த அந்தகரண வாசனைகள், அதனால ஏற்பட்டதான அனுபவம், அதனால வந்து சொப்னத்தை பார்க்கலாம். கரணங்கள்லாம் எடுத்துட்டான், கரணங்கள்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் பிராணங்களும் தனியா வேலை செஞ்சுட்டு முதலே சொல்லிட்டோம். புத்தி உபாதி சம்பர்க்க ஜனித விஞ்ஞானம், இந்த புத்தி உபாதியோட இந்த ஆத்மா சேர்ந்ததுனால ஏற்படக்கூடியதான ஒரு அனுபவங்கள். அப்படி இருந்து கோவிலுக்கு போனா போலையும், நடந்து போனா போலையும், பஸ்ல போனா போலையும் என்னென்னாலும் கனவு வருது. அந்த சொப்னம் ஒண்ணு இல்ல, அதுவும் இல்லைன்னா சுஷுப்தம் வாகச்சதி, தூக்கத்துக்கு போயிடலாம். போகும்போது கரணங்களை எடுத்துன்னு போயிடலாம். ஏவம் ஸ்தானத்திரயம் அனவரதம் கச்சதி, இந்த 3 நிலைக்கும், இந்த 3 ஜாகிர சொப்னம் சுஷுப்தின்னு இந்த 3 ஸ்தானத்திலையும் அனவரதம் கச்சதி, இடைவிடாது இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணுத்துல எப்பவுமே இருந்துட்டே இருக்கான். கர்ம நிமித்தம் ச இதம் கமனம், எவ்வளவு சுலபமா எழுதுறாரு. இதம் கமனம் இத போயிட்டு வருதுன்றது ஜாகிர சொப்னம் சுஷுப்தி. எதுக்கு? கர்ம நிமித்தம். நம்ம பண்ண கர்மாகத்து இருந்தா போல, எனக்கு இன்னைக்கெல்லாம் தூக்கம் வந்துட்டே இருக்கு, கர்ம நிமித்தம். ராத்திரி கண்ணா பண்ணா சொப்னம் வந்தது, கர்ம நிமித்தம். எல்லாமே கர்ம நிமித்தம். கர்ம நிமித்தம் செய்யலாம் கவனம். வந்த அன்னைக்கு கவலைப்படக்கூடாது. இனிமே வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கணும். நம்ம சரீரத்துல ஒரு வலியோ இல்ல மனசுல ஏதோ ஒரு துக்கம் சுகம் எது வந்தாலும் வந்த அன்னைக்கு அழுது பிரயோஜனம் இல்லை. இப்படி வந்து தேர்ந்து நினைச்சோம்னா அது வந்து வீணல். அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு இப்படி வந்திருக்கு, இதுக்கு காரணம் நான் நேற்று ஏதோ பண்ணியிருக்கேன், இன்னைக்காவது ஒழுங்கா இருப்பேன், நாளைக்கு சௌக்கியமா இருக்கலாம். கஷ்டம் வரும்போது நம்ம வந்து அந்த கஷ்டத்தையே நினைச்சு நடுறதுன்றது பெரிய பாவம். ஏன்னா பாப்பத்தினால கஷ்டம் வந்தது. அப்போ கஷ்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்னா திரும்பவும் பாப்பத்துக்கு தான் இடம் கொடுக்குறோம். அதனால வந்து அப்ப என்ன பண்ணணும்? சரி, அதனால தமிழ்ல வந்து அழகா சொல்ல பகவான் சோதிக்கிறார். அப்படின்னு சோதிக்கிறாருன்னா சுத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். சோதனம் அப்படின்னா சுத்திகரணம் அர்த்தம்.
இப்ப கஷ்டம் வரும்போது என்ன பண்றது, இதெல்லாம் கர்ம நிமித்தம் தான், நம்ம கர்மானால வந்திருக்கு, அதனால இனிமே ஒழுங்கா இருந்தோம்னா நமக்கு நாளைக்கு நல்ல விதமான சுகம் வரும், நல்ல அனுபவங்கள் வரும் அப்படின்னு. ஒவ்வொரு துக்கம் வரும்போதும் எதிர்காலத்தை தான் பார்க்கணுமே தவிர பழசே நினைச்சுன்னு அழக்கூட. கர்ம நிமித்தம் சேதங்கமனம், இந்த விவேகம் விஞ்ஞானம் இவைகளுக்கெல்லாம் பிரயோஜனம் தான். இது ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? இது தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்திக்கு போயிட்டு வருதுன்றது கர்மாவனால. நம்ம கர்மா ஒழுங்கா இருந்ததுன்னா நம்ம சரியா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்வப்ன ஜாகிரதே கச்சதி புனः ஸ்தானத்வயர்வித்த கர்மோத்பூத சமாபனயனாய சுஷுப்தம் அபி கச்சதி. எதுக்காக அவன் தூக்கத்துக்கு போறான்? ஸ்வப்ன ஜாகிரதே கச்சதி புனः, ஸ்வப்னத்துக்கும் ஜாகிரத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். புனः ஸ்தானத்வய நிமித்த கர்ம உத்பூத, இந்த ரெண்டு ஸ்தானமும் ஸ்வப்னஸ்தானமாகட்டும் ஜாகிரஸ்தானமாகட்டும், இந்த ஸ்தானத்வய நிமித்த இதுக்கு காரணமான கர்மா என்ன எதிர்க்கோ தத் உத்பூத, அந்த கர்மா இருந்து வந்ததோ இல்லையோ, கர்மா கிளம்பி வந்தது, கர்மா வந்ததுனால நமக்கு சுகம் துக்கம் வந்தது, அனுபவத்தினால நமக்கு ஒரு சிரமம் வருது, உத்பூத சிரம அபநயனாய. அதனால சினிமா எதுக்காக பார்க்கிற? ஒரு குதூகலம் சந்தோஷத்துக்குன்னு பார்க்கிறார். அதுல நடுவில் இதுக்கு இன்டர்வல் விடுறார். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு அளவு வேண்டியது. இல்லைன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா அதுவே ஒரு பெரிய சிரமம் ஆயிடும். எல்லா இடத்துலையும் பாருங்க, நடுவில் ஒரு சின்ன இடைவெளியும் ஒன்று விடுறார். அது போல ஸ்தானத்துவ நிமித்த அமோபூத சிரம அபநயனாய. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சுகம் துக்கம் அனுபவிச்சிருந்தோம்னா சரீரம் மனசு எல்லாமே தளர்ந்து போகுது. அதனால அப்ப அந்த கர்மா முடிச்சு போறதுனால அந்த சிரம அபநயனாய, அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்காக சுஷுப்தம் அப்படி கிடைச்சது. கர்மாவெல்லாம் அடுத்த நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய் தூங்கிடலாம். பிராணோபி தத் கர்மவசாதேவ சரீரம் பரிபாலயன். அப்ப பிராணன் என்ன பண்றாரு? பிராணன் என்ன பண்றதுன்னா, அந்த கர்மவசாதேவ இத்தனை வருஷம் இந்த பிராணன் இந்த சரீரத்துல இருக்கணும் அப்படின்னு கர்மா இருக்கு. தத் கர்மவசாதேவ சரீரம் பரிபாலயன், சரீரத்தை பரிபாலனம் காப்பாத்திட்டு பிராணேன ரட்சம் அவரன் குலாயம் அப்படின்ட்டு இந்த சரீரமானது பிராணனாலதான் காப்பாற்றப்படுது. சரீரம் பரிபாலயன் வர்த்ததே சொப்ன சுஷுப்தையோ முத பிராந்தி பரிகாராய. எதுக்காக இருக்கு? தூங்குறவனுக்கும் மிருகன் மரணத்தை அடைந்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? மூக்குல கை வச்சு பார்க்கறா, காத்து வந்ததுன்னா தூங்கிட்டு இருக்கா, இல்லைன்னா போயிட்டாங்க. அந்த பிராந்தி போறதுக்காக தூங்கிட்டு இருக்க போயிட்டான்னா கஷ்டம். அதுக்காக சொப்ன சுஷுப்தியோகோ மிருக பிராந்தி பரிகாராய பரிபாலயன் வர்த்தது. பிராணன் பகவான் எதுக்கு பிராணன் சரீரத்துல விட்டு வச்சிருக்காங்க? இவன் உயிரோடு இருக்கும்போது யாரும் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது, காத்தாவது போயிட்டு வந்துருக்கோம், அதுக்காக வச்சுருக்காரு அப்படின்னு. அகமித்யபிச்சா ஆத்மான பகவதி. இது ஆச்சரியர் சீரியஸா எழுதுறாரா இல்ல ஜோக்கா எழுதுறாருன்னு தெரியாது. இந்த பிரகடனம் அந்த மாதிரி இருக்கு. அகமித்யபிச்சா ஆத்மான பகவதி. இந்த அகங்காரம்னு ஒன்று இருக்கும். நான் எல்லாத்தோடவும் சம்பந்தப்படுத்தக்கூடியதான அந்த ஒரு அகங்காரம் இருக்கு. அகமித்யபிச்ச ஆத்மான பவதி சர்வை ஆத்மத்வேன அபிமதோகி. ஏனப்பா அதுதானே எல்லாரும் ஆத்மா ஆத்மான்னு சொல்றா, அகம்ன்றதுன்னு தான் நினைச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்றாளே அப்படின்னு. ஆமா, ஒத்துக்கிறார். சர்வை ஆத்மத்வேன அபிமதோகி, எல்லாராலையும் ஆத்மானு அபிமானம் கொண்டிருந்தாலும் பிரத்யேகாத்ம விவேக இதை யார் அப்படி நினைக்கிறாங்க? பிரத்யேகாத்மாவை தெரிஞ்சுக்காதவா அகங்காரத்தை ஆத்மான்னு நினைக்கிறார். இருந்தாலும் அதுல என்ன திருஷ்யத்வா கிரகாலிபது, அதுவும் திருஷ்யம்தான். ஏன்னா அகன்ற சப்தத்துக்கு வாட்சியமா இருக்கிறது. அகம்னு சப்தம் சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ ஒன்று உள்ளூர் தெரிக்கிறதோ இல்லையோ. ஒரு காரியம் பண்ணும்போது இதை நான் பண்ணேன்னு சொல்லும் போது அந்த நான்றது திருஷ்யமா தானே இருக்கு. அதனால திருஷ்யத்வா கிரகாலிபது விசாராது. இதுல என்ன அப்படின்னா மாறிட்டே இருக்கு. இதுல என்ன மாறி இருக்கு? இந்த தூக்கத்துல அகன்ற எண்ணம் இல்லை. இந்த அகம் உல்லேகம்னு சொல்லுவாங்க. அது ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் அகம் உல்லேகம் இருக்கு. தூக்கத்துல அகம்ன்றது இல்லை. தூக்கத்துல அகங்காரம் இருக்கு. ஆனா அது வேலை செய்யறதுக்கு வேண்டியதான கரணங்கள் இல்லை. மனசோடவோ புத்தியோடவோ சம்பந்தப்படாம இருக்கு. அது வெறுமனே இருக்கு, தூஷியம் இருக்கு. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாட்சியை பார்த்து நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றது. அதனால அகங்காரம்
தூக்கத்துல எப்படி ஜாகிரத் சொப்னத்துல இருக்கிறதோ அது போல ஆத்மாவும் என்ன நித்தியம். அதே ஜாகிரத் சொப்னம் சுசுப்தி மூணுத்துலயும் ஒரே விதமா இருக்கும். அது எப்படின்னு மேல பார்க்கணும். இது மூணும் இருக்கிறதுனால இது மாறிட்டே இருக்கிறதுனால மாறக்கூடியதுனால விபிச்சாரம்னா மாற்றம்னு அர்த்தம். விபிச்சாரா சுகதுக்காதி அநேக சம்சார தர்ம விசிஷ்டத்வாச்ச. ஏன்னா எப்பவுமே அகம்னு சொல்லும் போது கூடவே ஒரு தர்மத்தை செய்யாம யாருமே அகம்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியும். அகம் மனுஷ, அகம் ஸ்திரீ, அகம் சுத்தி, அகம் துக்கி, எதுவுமே அகம் ஏதாவது ஒரு தர்மத்தையாவது சேர்க்காமல் அகம்ன்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுவேன். நான் அப்படின்னா சரி, இப்ப நீ என்ன உனக்கு என்ன ஆச்சுப்போ அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஏதாவது ஒன்றுன்னு சொல்லணும். அந்த நான்றது ஒரு தர்மத்தோடு சேராம இருக்கவே முடியாது. ஆத்மாவும் தர்மகம் சுகதுக்காதி அநேக சம்சார தர்ம விசிஷ்டத்வாச்ச. ஒண்ணு கிருஷ ஸ்தூலாதி தர்ம விசிஷ்ட தேகவது. இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? எப்படி தேகம் ஒரு விசிஷ்ட தர்மம், கிருஷம் வெளிஞ்சு இருக்கிறது, ஸ்தூலம் குண்டா இருக்கிறது, இப்படிப்பட்ட தர்மத்தோட கூடின தேகம் எப்படி இருக்கோ அதே போல இந்த சுகனுக்காத அநேக சம்சார தர்மத்தோட கூடி இந்த அகங்காரம். அதனால விபிச்சாராத்துன்னு ஒண்ணு, திருஷ்யத்வாது, விபிச்சாராது, தர்ம விசிஷ்டாத்வாது அப்படின்னு மூணு கேட்கும் அகங்காரத்தை சொல்லியிருக்காரு. ஏத்தியேவம் தேகாதிஷு அனாத்மசு ஆத்மத்வாசங்கா குதக. இவ்வளோ தெளிவா நீங்க ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு சொல்றீங்களே, இந்த அளவுக்கு தெளிவா இருக்குமே ஆனால் எல்லாருக்கும். ஏன்னா இவர் லோகத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. லோக நியாயத்தை வச்சுட்டு ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு இவ்வளவு தெளிவா இருக்குமே ஆனால் எல்லாருக்கும் ஏன் சுவாமி குழப்பம் வருது? தேவம் தேகாதிஷு அனாத்மசு ஆத்மத்வாசங்கா குதக. இந்த அனாத்மாக்கள்லாம் ஆத்மா எனக்கூடியதான சந்தேகம் ஏன் வந்தது? அனாத்மால ஆத்ம பிராந்தியை பத்தி இங்க கேட்கல. இது ஆத்மால அனாத்ம பிராந்தியை பத்தி கேட்கல. தேகாதிஷு அனாத்மா, அந்த சப்தமி கவனிக்கணும். தேகாதிஷு அனாத்மசு, அனாத்மாக்களில் ஆத்மான்ற பிராந்தி ஏன் வந்தது, சந்தேகம் ஏன் வந்தது? இது திரஷ்டு திருஷ்யத்வ விவேகா பாபா. இப்ப நான் பிரிச்சு சொன்னப்ப இந்த விவேகம் இல்லைன்னா வரப்போம், இந்த சந்தேகம் வரும். விவேகம் இருந்தா வராது. அப்ப நமக்கு பிராந்தி போறதுக்கு என்ன பண்ணோம்? இவ்வளவு நேரம் படிச்சது எதுலாம் எந்தெந்த தர்மத்தினால எது இது அனாத்மான்னு சொன்னார், அதுக்கு விபரீத தர்மம் ஆத்மால இருக்கு. இவைகளுக்கு மூல காரணம் என்ன? திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற. இதை வச்சு பிரிச்சு சொன்னார் அப்படின்னு மனசுல அப்பப்போ சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இருந்ததுன்னா இந்த விவேக ஞானம் இப்படி வந்ததா. அத சக ஆத்மா கஹ இது. அப்போ அப்படின்னா அப்ப அந்த ஆத்மா என்ன? இவ்வளவு நேரம் எது ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எப்படி கேள்வி கேட்டார்? அத கஹ ஆத்மா, ஆத்மா யாரு அப்படின்னு கேட்டா இப்படி பிரிச்சு சொன்னார். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க அந்த ஆத்மா எப்ப ஏற்பட்டது? ஆத்மா கீதிருஷான்னு கேட்க வேண்டியிருக்க. அத சக ஆத்மா கஹ. இப்ப இந்த தேகம் இல்ல, இந்திரியம் இல்ல, மனசு, புத்தி, அகங்காரம் இவைகளுக்கு அப்பாற்பட்டதான சக ஆத்மா கஹ. அந்த ஆத்மா யாரு? உக்தேத்ய சர்வேத்யோ விதிரிக்தேத்ய அந்தரதன ஆகாஷவத் சர்வகத சூக்ஷ்ம நித்யோ நிரவயோதர் குணோ நிரஞ்சன கமனாகமனாதிரகித அகங்கார ஓங்கார இச்சா பிரயத்ன ரகித ஸ்வயம் ஜோதி ஸ்வபாவ அக்னியுஷ்ணவத் சவித்ரு பிரகாசவச்ச ஆகாஷாதிபூதரகித புத்தியாதிகரணரகித பிராணாதி வாயுவேதரகித சத்வாதி குணரகித அசுனாயா பிபாசா சோகமோக ஜராமரண பிராணபுத்தி சரீர தர்மரகித யஹ சர்வ பிராணி ஹிருதி ஸ்தித சர்வோத்வேர் திரஷ்டாச ஆத்மா இது அப்படின்னு ஒரே பெரிய ஆச்சாரியரோட கத்திய மாதிரி பெருசா எழுதுறாரு. இந்த எந்தெந்த ஆத்ம தர்மங்களை நம்ம மறக்காம இருக்கணுமோ, 10 உபனிஷத் படிச்சதுக்கு அப்புறம் இதுதான்பா ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்னென்ன வருமோ எல்லா உபனிஷத்துல இருந்தும் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதால ஒரு பங்கில எழுதிட்டாரு. இதை நம்ம நிதானமா அடுத்த வாரம் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இது வரைக்கும் பார்த்தது விவேகம். இது ஆத்மாவுடைய சொரூபம். இது அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நிதானமா அடுத்த